ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரீசனிங் சம் எப்படி ஷார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எந்த வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு கேக்கில் 4 ஒரு பங்கை தந்தை எடுத்துக்கொள்கிறார். இப்போ ஒரு கேக் இருக்குது, ஓகேங்களா? இதை 4 பங்காக பிரிச்சிடலாம். இதில் ஒரு பங்கை பார்த்தீங்கன்னா தந்தை எடுத்துக்கொள்கிறார், ஓகேங்களா? அப்போ மிச்சம் எத்தனை பாட்டு இருக்கும்? 3 பாட்டு இருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கணும். செகண்ட் லைன் பாருங்கள், தந்தை எடுத்துக்கொண்ட அளவு பிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட அளவை விட 3 மடங்கு, ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம பங்கில் இந்த 3 பாட்டாக பிரிச்சுக்கிறாங்க. அதாவது சேம் குவான்டிட்டியில் பிரிச்சுக்கிறாங்க. இதை தான் இங்கே இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இதை நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். தந்தை எடுத்துக்கொண்ட இந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது அவர் ஒத்தால் தான் எடுத்துக்கிறாரு. அப்போ 1/1. அப்போ மிச்சம் இந்த 3 பாட்டை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சம பங்கில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை நம்பரால் அதை ஒத்துட்டோன்னா ஒருத்தர் சாப்பிட்டா பங்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேருங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ 3/xன்னு எழுதலாமா? இப்போ இந்த 3/xங்கிறது என்ன? பிற உறுப்பினர் ஒருத்தர் சாப்பிட்ட பங்கு, ஓகேங்களா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? தந்தை எடுத்துக்கொண்ட இந்த அளவு பிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட அளவை விட 3 மடங்குன்னு கொடுத்துருக்கான். அப்போ இன்டு 3 போடலாமா? அப்போ இது ஈக்குவல் ஆயிரும். அப்போ 1 = 9/xன்னு வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும்? x = 9 தெரிஞ்சிருச்சு. அப்போ பிற உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 9, ஓகேங்களா? இப்போ கொஸ்டினில் டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கான். அப்போ 9 + 1ன்னு போடணும், ஏன்னா தந்தையை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் 10. இது கான்செப்ட். இப்போ இந்த சம்மை மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணலாம் வாங்க. தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு எடுத்துக்கிறாரு, பிற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 3 பாட்டு எடுத்துக்கிறாங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்? தந்தை எடுத்துக்கொண்ட இந்த அளவு பிற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட அளவை விட 3 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஒரு பாட்டை 3 உறுப்பினர்கள் சேர்ந்து தான் சாப்பிட்ருக்க முடியும், ஓகேங்களா? அப்போ இங்கே எத்தனை பாட்டு இருக்குது? 3 பாட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக 9 உறுப்பினர்கள் தான் சாப்பிட்டுக்கணும். அப்போ இதுலேருந்து பிற உறுப்பினர் எண்ணிக்கை 9 தெரிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன? 9 + 1, ஓகேங்களா? 10 வந்துருச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.